நாட்டுக்கு என் உயிர் மூச்சு உள்ளவரை உயிர் உள்ளவரை ஒவ்வொரு நொடியும் உழைப்பேன் உழைப்பேன். நாம் எல்லோரும் உழைப்போமா? வெற்றி பெற்று தருவோமா? வெற்றியை அவரிடத்தில் ஒப்படைப்போமா? சத்தியமா சொல்றேன்டா, உங்களெல்லாம் தற்கூரின்னு சொல்றதுல தப்பே இல்லடா. கேங்கனா கூமுட்டைங்களா, அறிவு கட்டணுங்களா? ஆமா, நீங்க மனுஷனும் இல்லை, மிருகத்துலேயும் உங்களை சேர்க்க முடியாது. சரிங்களா? ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா? ஜெயிச்சிட்டீங்க. அடுத்து நல்லது செய்யுங்க. நல்லது செய்யணுங்கிறதுக்காக தானே ஜெயிச்சது. உங்கள் யாருக்கும் இத்தனை தொகுதியில் நீங்கள் வேட்பாளராக இருக்கீங்களா? உங்களுக்காக யாரும் ஓட்டு போடலை. ஒரே ஒரு ஆள் விஜய் அண்ணாக்கு மட்டும்தான் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. ஆனால் நல்லது செய்யணும்னு வந்துட்டு இத்தனை பேரும் என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்க தெரியுமா? மனசே அப்படியே வலிக்குது. சரியா? நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்னு சொல்லி தான் ஒட்டுமொத்த மக்களும் விஜய் அண்ணாக்கு ஓட்டு போட்டாங்க. எங்களை அந்த ஸ்டாலினை என் முகத்தை பார்க்கவே அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. மனுஷன் எவ்வளோ நொந்து போனார் தெரியுங்களா? நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? அதோ ஒன்றே செயலாளர் டான்ஸு, அவன் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கான்? அதோ இந்த கம்நாட்டி பையன் அங்கே வந்து செய்யலாமா ஜெயிச்சிடலாமான்னு கேட்டான். குடிச்சிட்டு அவ்வளோ டான்ஸு. இன்னொருத்தன் 10 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரத்துக்கு இது பண்ணியிருக்கான். சரிங்களா? அப்புறம் நீங்களாம் என்ன நாட்டுக்கு நல்லது பண்ண போகிறீங்க? தேவடியா பயலுங்களா? எதுக்குடா வந்தீங்க? நீங்களாம் ஜெயிக்கணும். இன்னொருத்த கேக்கு வெட்டுறதுக்கு கத்தி இல்லையாம், அருவா கொண்டு வந்திருக்கான். இவன் நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணிட போகிறான் சொல்லுங்கள்? என்ன கிழிக்க போகிறான்? ஒன்றுமே பண்ண மாட்டான். விஜய் அண்ணா தோத்தா அதுக்கு முக்கிய காரணம் மொத்தமாக நீங்கள் மட்டும்தான். அந்த தாவைக்காவில் தொண்டர்களாக நீங்கள் இருக்கீங்கள, நீங்கள் மட்டும்தான் காரணம் அதுக்கு எல்லாமே.